வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஐபிஎல் 2025 மெகா ஆப்ஷன் வந்து எத்தனை பிளேயர் ரிட்டென்ஷன் பண்ணலாம் அது மாதிரி கேட்டிருந்தாங்க நிறைய ஓனர்ஸ்லாம். ஸோ அதை பற்றியும் ஜேஷா இவங்களாம் அஃபிஷியலாக ஐசிசி அஃபிஷியல்ஸ் எல்லாருமே சேர்ந்து கலந்து மீட்டிங் ஆட்டம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க 30 ஜூலை அன்றைக்கி. இதில் வந்துட்டு ஷாருக் கானுக்கும் இன்னொரு ஓனருக்கும் ஃபைட்டிங் ஆட்டம் போயிட்டு இருந்தது. ஏன்னா அவங்க ஷாருக் கானோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டு அது மாதிரி ஒரு ஃபைட்டிங் போச்சு. அதை பற்றியும் பார்ப்போம். ஸோ சிஎஸ்கே எம்ஐ ஆர்சிபி ஓனர்ஸ்லாம் பெருசாலாம் எதுவும் பேசலை. ஸோ மற்ற என்னென்ன ஓனர்ஸ்லாம் என்ன கேட்டிருக்காங்க அதை பற்றியும் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீரில் வந்துட்டு கூட கோச் கேப்டன்சி வந்து ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. கோலி, விராட் மற்றும் கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க எல்லாமே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் பவுலிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் புல் ஷாட் வந்து அவருக்கு வந்து கரெக்டாக ஏன்னா ஷார்ட் பால் வீக்னஸ் இருக்கிறனால அவருக்கு வந்து நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு கௌதம் கம்பீர். ஸோ செம்மையாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க ஐபிஎல் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன பற்றி ஓனர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கேட்டது என்னென்னா இந்த பிளேயர்ஸ் அவைலபிலிட்டி ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ஏன்னா இது எதனால் சொன்னாங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு வந்து ரீசன் என்னென்னா சில பிளேயர்ஸ்லாம் டக்குன்னு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரேன்னு சொல்லிவிட்டு ஆப்ஷனில் கலந்து நல்ல ப்ரைஸில் போயிட்டும் அதுக்கப்புறம் வராமல் போகிறது சில பிளேயர்ஸ் நிறைய பிளேயர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஸ்திரேலியன், இங்கிலாந்து பிளேயர்ஸ் இந்த மாதிரிலாம் பங்களாதேஷ் பிளேயர்ஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் குறைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு 1 இயர் பேன் அது மாதிரி பண்ணலாம். அது மாதிரி ஏதோ ஒரு நியூஸஸ் ஆட்டம் போயிட்டு இருந்தது கைஸ். ஸோ பேன்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு டெம்பரவரி மேட்சஸ்லாம் இவங்க விளாட முடியாது. அது மாதிரி வேணால் பேன் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணுங்கள் அது மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐபிஎல் வந்து ஒரு கேம் ஆட்டம் டெவலப் பண்ணுற மாதிரி அதை பற்றியும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வாங்க அடுத்தது என்னதுன்னா ஷாருக் கான் யார் கூட ஃபைட்டிங் நடந்துட்டு இருந்தது பார்ப்போம். ஷாருக் கான் யார் கூட ஃபைட் பண்ணாங்கன்னா பிபிஏ கேஎஸோட ஓனர் கூட தான் ஃபைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை எதனால் ரீசன் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் கேட்டது வந்து 5 to 6 ரிட்டென்ஷன் பிளேயர்ஸ் தான் கேட்டிருந்தார். அவரோட ரீசன் என்னென்னா ஸோ இவர் வந்து ஒரு நிறைய டேலண்டான பிளேயர்ஸ் வந்து க்ரூம் அப் பண்ணி லைனப்ஸில் வச்சுருக்காரு. இப்போ ரிங்கு சிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் இது மாதிரி வச்சுருக்காங்க லைனப்ஸில். ஓப்பனிங்லேருந்து எல்லாமே கரெக்டாக செட்டிலாக இருக்க லைனப்ஸை இப்போ வந்து பிரித்தாங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்லேருந்து க்ரூம் அப் பண்ணி வச்சுருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே வெளியே போகிற மாதிரி இருக்கும். இந்த ரகுவன்சி மாதிரி பிளேயர்ஸ், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க. யங் டேலண்ட் பிளேயர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இவங்களாம் ஐபிஎல் ஆப்ஷன் போகும்போது ஒரு யங்ஸ்டரில் வந்துலாம் ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு போக அதிக வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து அதே டீம் வந்து அவரால் ரீட்டைன்லாம் பண்ண முடியாது. ஒரு சில பிளேயர்ஸ் வச்சு தான் அவரால் ரீட்டைனே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான பிளேயர்ஸ்லாம் போயிட்டாங்கன்னா டீம் இதுவே கொஞ்சம் அடி வாங்கும். அது மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் பேஸ் பவுலிங் இல்லை ஸ்பின் வந்து வீக்கிங்காக இருக்கும். அது மாதிரி இருக்கிறனால ஸோ ஷாருக் கான் இது மாதிரி கேட்டிருந்தாங்க. இது கூட யார் ஃபைட் பண்ணாங்கன்னா பிபிஎஸ்கே வந்து கோ ஓனர் ஆட்டம் இதை முன்னாள் ஓனர் அது மாதிரி கைஸ் அவர் தான் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரீத்தி சிந்தாலாம் ஃபைட் பண்ணல. ஸோ அவங்க 2 பேருக்கு தான் இது ஆட்டம் போயிட்டு இருந்தது வாக்குவாதம். ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் டீமே ஃபுல்லாக பிரிச்சுட்டு மெகா ஆப்ஷன் ஆட்டம் கண்டக்ட் பண்ணுங்கள் அது மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒரே ஒரு ரிட்டென்ஷன் தான் அவங்க பிபிஎஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ரிட்டென்ஷன் போதும் அது மாதிரி கேட்டுருக்காங்க. ஆனால் மற்ற டீம்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. ஸோ இது மாதிரி இவங்க 2 பேருக்கும் ஒரு ஃபைட் போயிட்டு இருந்தது. அடுத்து பார்த்தா காவ்யா மரன் ஒன்று கேட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸோ ரீட்டைன் பண்ணுறது மினிமம் 7 பிளேயர்ஸாக ரீட்டைன் பண்ணோம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்கேப்டு பிளேயர்ஸ் இந்தியன்னு இல்லை ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து அதெல்லாம் லிமிட் இருக்கக்கூடாது. எத்தனை பிளேயர் வேணால் ரீட்டைன் பண்ணிக்கலாம். ஆனால் எதனால் இது அவங்க வந்து சொல்கிறாங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சில் பொறுத்த வரைக்கும் மெயினே வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான். ஏன்னா அன்கேப் பிளேயர்ஸ் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதோட ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் அவங்களுக்கு மெயினாக பர்ஃபார்ம் பண்ணுறது. அதனாலே வந்து 7 பிளேயர்ஸில் வந்துட்டு 6 கிட்ட வந்து ஓவர்சீஸ் பிளேயரே ரீட்டைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானை பண்ணியிருக்காங்க. ஆர்டிஎம் வந்துட்டு வித் ஆப்ஷனில் வந்து ஆர்டிஎம் எடுத்துக்கலாம் அது மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மெகா ஆப்ஷன் வந்து எவரி 5 வருஷத்துக்கு ஒரு டைம் எடுங்க அது மாதிரியும் சொல்லியிருக்காங்க. காவியன் பொறுத்த வரைக்கும் டிசி ஓனர் பொறுத்த வரைக்கும் மெகா ஆப்ஷன் கண்டக்ட் பண்ணுங்கள். இம்பேக்ட் பிளேயரை ரூலை வந்து தூக்குங்க. அப்போ தான் வந்து ஆல்ரவுண்டர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு இது பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரவுண்டர்ஸ் வந்து ரேரிட்டி வந்து அப்போ தான் அதிகப்படுத்த முடியும். இல்லைனா ஆல்ரவுண்டர்ஸ்க்கு அந்த அளவுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது கைஸ். ஏன்னா இப்போ ஒரு இம்பேக்ட் பிளேயர் இருக்காருன்னா டக்குன்னு ஒரு பேட்டர் இருக்கார், பவுலர் வருவார், டக்குன்னு இது பண்ணிட்டு போவாங்க. அதனால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ இம்பேக்ட் பிளேயர் இருக்கிறனால ஒரு ஆல்ரவுண்டர் வந்து க்ரூம் அப் பண்ணி கொண்டு வர முடியாது. இம்பேக்ட் பிளேயர் இருந்தால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரோ பவுலரோ வந்து எண்ட் ஆஃப் தி இன்னிங்ஸில் 2 டீமையும் எடுத்துகிட்டு வரனால அதை வந்து ஒரு ஆல்ரவுண்டர் வளர்ந்து வர்றதுக்கே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போயிடும். ஏன்னா எடுத்துகிட்டு வரும்போதே 6 பவுலரில் வருவாங்க. திடீர்னு பார்த்தா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 7 பவுலரோட போயிட்டாங்கன்னா அப்போ கொஞ்சம் பாருங்களேன் அது ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் குறைபாடு இருக்கும். ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸை தான் கன்வெர்ட் பண்ண பார்க்குறாங்க இப்போ இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேஷாவே கன்க்ளூட் பண்ணி சொல்லிட்டாரு. அவர் வந்து இந்த வீக்குள்ளே வந்து நான் சொல்லிடுறேன், ஸோ எத்தனை பிளேயர் வந்து ரிட்டென்ஷன் பண்ண முடியும் அதெல்லாம் பற்றி சொல்லிடுறேன் அப்படின்னு ஜேஷாவும் சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்மால் ஆக்ஷன் இப்போ பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளேயர்ஸ் ரீட்டைன் பண்ணலாம், ஒரு பிளேயர் வந்து ஆர் டீமில் எடுக்கலாம், அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்ச வீடியோ தான்.